அரசியல் கட்சி அறிவிப்புக்கு பிறகு முதல் முறையாக நடிகர் விஜய் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் முன்னிலையில் பேச உள்ளார். அதில் அரசியல் பேச்சு இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியை கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பிறகு விஜய் இன்னும் பொது நிகழ்வு எதிலும் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவ மாணவிகளை நேரில் அழைத்து ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு சான்றிதழ் வழங்க உள்ளார். இந்த நிகழ்ச்சி கடந்த ஆண்டு போல் இல்லாமல் 2 கட்டமாக நடைபெற உள்ளது. ஜூன் 28ஆம் தேதி கோவை, நாமக்கல், சேலம், கரூர் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குகிறார். அதற்கு பிறகு ஜூலை 3ஆம் தேதி மீதமுள்ள மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வழங்க உள்ளார். கடந்த ஆண்டு சுமார் 12 மணி நேரத்திற்கு மேல் மேடையில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதை தவிர்க்கும் வகையில் இந்த முறை 2 கட்டமாக ஊக்கத்தொகை வழங்கும் விழாவை விஜய் நடத்துகிறார். அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் மட்டுமல்லாமல் தாய், தந்தை ஆகிய இருவரையும் இழந்து வறுமையில் வாடும் மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்குகிறார். இதன் மூலம் சுமார் 1500 மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு இருக்கின்றனர்.